முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, இந்த அப்பன் முருகனை உன்னுடைய அப்பாவாக நினச்சினா மட்டும், நான் உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கை இருந்தால் மட்டும் நான் சொல்கிறத கேட்டினா போதும். நம்பிக்கை இல்லாமல் நீங்கள் இப்படி தான் எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு எதுவுமே நல்லது நடக்கலைன்னு நம்பிக்கை இன்மையோடு நீ கேட்க வேண்டாம். முழு நம்பிக்கையோட பரிபூரண பக்தியோடு நான் சொல்கிறத இப்போது நீ கேட்டினா, இந்த இரவோடு இரவாக உனக்கு இருக்கிற எல்லா இன்னல்களையும் சரி செஞ்சு நாளைய நாளை உனக்கு நல்ல நாளாக, வெற்றி நாளாக நான் உன் கைகளில் ஒப்படைச்சிருவேன். எப்போதும் காசு பணம்ன்றது எல்லார் வாழ்க்கையிலையும் கிடைக்காமே போகக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்ல. எல்லா மனிதர்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் குறிப்பிட்ட காலம் வரும்போது நிறைய பணத்தையும் வசதியையும் பேரையும் புகழையும் அள்ளி கொடுப்பேன். அப்படி உனக்கான பணத்தை கொடுக்கும்போது நீ எவ்வளோ பணம் சேர்ந்தாலும் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் மன அமைதியோடு வாழ கற்றுக்கோ. எந்த ஒரு மனுஷன் எவ்வளோ வசதி வந்தாலும் எளிமையாக அமைதியாக வாழ்கிறானோ அந்த நல்ல பண்புகளுக்கு நிச்சயம் நான் நல்ல பலனை கொடுத்தே தீருவேன். நீ தப்பு செய்யும்போது உன் தவறை சுட்டி காட்டக்கூடிய, நீ அப்படி பேசியிருக்கக்கூடாது, தப்பு ஓ மேலே தான் சொல்லக்கூடிய ஒரு நல்ல நபரை நீ நட்பாக சம்பாதிச்சு வச்சுக்கோ. ஏன்னா இந்த மனிதர்கள் அடுத்தவன் செய்கிற தப்பை அவங்க கண்ணு முன்னால் பேச மாட்டாங்க, முதுகுக்கு பின்னால் அடுத்தவங்ககிட்ட போய் சொல்லுவாங்க. அது அவங்கக்கிட்டேயே சொன்னாலும் அவங்க சரி செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாவது கிடைக்கும் அல்லவா? அப்படி உன் தவறையும் நீ செய்கிற தப்பையும் உன் முகத்துக்கு நேராக எடுத்து சொல்லக்கூடிய நல்ல நபரை உன் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டினா அதுவே உன் வாழ்க்கையை அழகாக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். எத்தனை உறவுகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அது உன் வாழ்க்கைக்கு பலத்தை தரப்போகிறதில்ல. உன் வாழ்க்கையில் பலம் இருக்கணும், நீ ஜெயிக்கணும்னா நீ தான் பயமின்றி வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கணும். யாரோ ஒருத்தருடைய ஆறுதலும் யாரோ ஒருத்தருடைய தைரிய வார்த்தைகளும் உனக்கு தேவையில்லை. நீயே உனக்கு தைரியத்தை கொடுத்துட்டு உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. நான் எல்லாருக்கும் கை கொடுப்பதோ, கை கொடுத்து உதவி செய்வதோ, கை தூக்கி விடுவதோ அல்லது கை விடுவதோ கிடையாது. எது எப்படி இருந்தாலும் அவங்கவங்க செய்கிற பாவமும் புண்ணியம்தான் அவர்களுக்கு கை கொடுக்குன்றதை புரிஞ்சுக்கோ. நீ தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள் எல்லாமே எப்படி உனக்கு கஷ்டத்தை கொடுத்து குழிபறித்து உனக்கு ஏமாத்துதோ, துரோகத்தை செய்தோ, அதே போல் நீ செஞ்ச பாவங்கள் எல்லாம் அதையும் தாண்டின பிறகு உனக்கான புண்ணியங்களையும் உனக்கான பலனாக கொடுத்து உன் வாழ்க்கையில் உன்னை கை கொடுத்து உயர்த்தி தூக்கி பிடிக்கும். எப்போதும் எந்த விஷயத்திலும் நீ முடியாதுன்னு மட்டும் சொல்லாதே. எல்லா விஷயங்களையும் சரியாக செய்யவும் சமாளிக்கவும் சந்தோஷமாக வாழவும் நான் உனக்கு வழிகாட்டுறேன். முடியாதுன்னு சொல்வதை விட பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி பயணிப்பது தான் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும். எந்த விஷயத்தை யார் உன்கிட்ட சொன்னாலும் எப்படி முடியும்னு கேட்குறதுக்கு பதிலாக ஏன் முடியாதுன்னு கேட்க தயாராகு. எப்படி முடியுங்கிறதுக்கும் ஏன் முடியாதுங்கிறதுக்கும் உள்ள தூரம் தானே துணிச்சல், மன உறுதி, தைரியம். அப்போது துணிச்சலும் மன உறுதியும் தைரியமும் உனக்குள்ள இருந்தால் நீ ஜெயிக்கிறத யாராலும் தடுக்க முடியாதல்லவா? உன் திறமைகளை எல்லாம் நீ யாருக்காகவும் எவருக்காகவும் வெக்கப்பட்டு கேட்காம இருக்கிறதோ, மறைக்கவோ ஒடுக்கவோ செய்ய வேண்டாம். உன் திறமைகளை முதல்ல நீ தான் அங்கீகரிக்கணுன்ற பொறுப்பை உணர்ந்து செயல்படு. உன் திறமைகளை நீயும் உணர்ந்து மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்தும் போது அதன் மூலமாக உனக்கான வெற்றி உன்னை வந்து சேரும். உன் மனசில் இருக்கிற தேவையற்ற சுமைகளை தூக்கி போட்டுடு. உனக்கு சுகத்தையும் சந்தோஷத்தையும் தர உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தவறவிட்ட வாய்ப்பையும் தவறவிட்ட வாழ்க்கையும் காலம் கடந்த பிறகு காண்பதை விட கொடுமையானது வேற ஒன்றுமே கிடையாது என் செல்லமே. நீ எந்த வாய்ப்பையும் தவற விட்டுறக்கூடாது. உன் வாழ்க்கையில் நீ தோற்று போயிடக்கூடாதுன்றதுக்காகவே நான் மறுபடியும் உன்னை தேடி உனக்கு பின்னாலேயே உன்னை பின்தொடர்ந்து எல்லா விஷயங்களையும் நீ சரியாக செய்யணுன்ற நோக்கத்தோடு உனக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கேன். உன் வாழ்க்கையில் நீ பெற்ற வலியும் வேதனைகளும் தான் உனக்கு மிகச்சிறந்த ஆசானாக இருந்து வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான சரியான விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். இளமையில் மனமொழியும் முதுமையில் உடல் மொழியையும் கேட்பது காலத்தின் கட்டாயம். அதாவது இளமையில் உன் மனசு சொல்கிறத நீ கேட்குற, முதுமையானதுக்கப்புறம் உன் உடம்பு உனக்கான ஆரோக்கிய குறைபாடுகளை சொல்கிறதை கேட்பது
காலத்தின் கட்டாயமாக இருக்கு. இளமையில் உன் மனசை கட்டுப்படுத்தி நீ சரியான விஷயங்களை சிறப்பாக செஞ்சினா முதுமையில் உடம்பு நல்லா ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீயும் வெற்றி பெற்ற வாழ்க்கையை சந்தோஷமாகவும் வாழலாம் என் செல்லமே. சில சமயங்களில் முயற்சிகள் அழகாக இருக்கும்போது அதற்கான வெற்றி அதைவிட மிக பெருசாக அழகாகவே இருக்கும். உன் வாழ்க்கையில் எந்த விஷயம் உனக்கு சரியாக புரியலையோ, எந்த கேள்விக்கு உனக்கு விடை தெரியலையோ அதற்கான முடிவை நான் கொடுப்பேன். உனக்கு பின்னால் இருக்கிற எல்லாருக்கும் உன்னை பிடிக்கும்னு மட்டும் நினைக்காதே. உன் கூட இருக்கிறவங்கள எத்தனை பேர் உன் முதுகில் குத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்கன்னு உனக்கு தெரியாது. யார் யார் எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு தெரிஞ்சும் கூட நீ அமைதியாக இருந்தீனா கண்டிப்பாக உன் அமைதிக்கும் பொறுமைக்கும் இந்த அப்பன் முருகன் ஒரு நல்ல பலனை கொடுப்பேன். தோல்வி வருவதே வெற்றியை கொடுக்கதான்றதை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. தோல்வி வரும்போது அந்த தோல்வியவே தோக்கடித்து உனக்கான விஷயங்களை நீ சரியாக செஞ்சு வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. ஐயையோ நான் தோற்று போயிட்டேன்னு வாழ்க்கையில் துவண்டு போகாதே. எப்போது தோல்வி வந்தாலும், தோல்வி உன்னை தொட்டுட்டு போனாலும் அடுத்த முறை நான் தோற்கவே மாட்டேன்னு மனசில் வைராக்கியமாக ஆணித்தரமாக முடிவெடு. அதை விட்டுட்டு ஐயோ நான் தோற்று போயிட்டேன், ஐயோ நான் நினச்சது நடக்கலைன்னு நீ துவண்டு போகக்கூடாது. நீ தைரியமாக எழுந்து வந்தீனா இமயமே உன் காலடியில் தான் விழுந்து கிடக்கும் என் செல்லமே. உனக்காக நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. யார் உன்னை தேடினாலும் தேடாவிட்டாலும் நீ அதுக்காக சந்தோஷப்படு. ஏன்னா அவங்கவங்க உன்னை தப்பாக பயன்படுத்திக்கலையே, உன்னை ஏமாற்றிட்டு போலையேன்றதுக்காக சந்தோஷம்தான் படணும். தேடி வர்ற மனிதர்கள் எல்லாம் நல்லவங்களாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. சில பேர் சுயநல தேவைக்காக தேடி வந்து உன்னை ஏமாற்றி காரியம் சாதிப்பவர்களாக கூட இருக்கலாம் அல்லவா. அதனால் யார் உன்னை தேடி வரலன்றதுக்காக நீ உன்னை ஏமாற்றி கொள்ளாதே. உனக்குள்ள நீயே வருத்தத்தை உருவாக்கி கொள்ளாதே. யார் இருந்தாலும் யார் இல்லாவிட்டாலும் உன் வாழ்க்கை நீ தான் உனக்காக வாழ போகிற. அப்புறம் மற்றவங்கள எதுக்காக எதிர்பார்க்கணும்? உனக்காக யாரும் இல்லைன்னு சோகமாக இருக்காதே. உன்னை நம்பி யார் இருக்காங்கன்னு நீ யோசித்து பார்த்து அவங்களுக்காக உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழு. கண்டிப்பாக வருங்காலத்தில் உன் வாழ்க்கையை அழகாக மாறிடும். இந்த உலகத்தில் யார் எப்படி இருந்தாலும் நீ யாரையும் வெறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நீ அடுத்தவங்க மேலே ரொம்ப உரிமை எடுத்துக்கிறதால தானே அவங்க ஏதாவது உன்கிட்ட சொல்லலையோ அல்லது தப்பாக செஞ்சாலோ உனக்கு அவங்க மேலே கோபம் வருது. நீ யார் மீதும் எந்த உரிமையும் எடுத்துக்கொள்ளாதே. அவங்க என்ன செஞ்சால் எனக்கு என்ன, எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன நினச்சின்னா யார் மேலேயும் உனக்கு கோபமோ வருத்தமோ எரிச்சலோ வெறுப்போ கூட வரவாது. யார் என்ன செஞ்சாலும் செஞ்சுட்டு போகட்டும்னு அவங்கள அவங்க போக்கிலே விட்டுட்டினா நீயும் அமைதியாக நிம்மதியாக வாழ முடியும். யாரையும் வெறுக்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. உனக்கு பிடிக்காததை யார் செஞ்சாலும், உன்னை யாருக்காவது பிடிக்கலைனாலும் நீ அமைதியாக விலகி போயிடு. எவ்வளவுதான் வசதி இருந்தாலும் உன் மன வலிகளையும் வேதனைகளையும் அடுத்தவங்க உனக்காக எடுத்துக்க மாட்டாங்க. உன் கஷ்டத்தை எல்லாம் உன்கிட்ட காசு பணம் இருக்குன்றதுக்காக அடுத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியுமா? வயசான காலத்தில் உனக்கு கால் வலி வருது, தலைவலி வருது, உடம்பு வலி வருதுன்றதால நீ காசு இருக்குன்றதால உன் வழியை அடுத்தவங்களுக்கு மாற்றி கொடுக்க முடியாது. என்ன இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தான் வாழணும், உன் கஷ்டத்தை நீ தான் படணும்னு இருக்கும்போது நீ காசு பணத்தை பெருசாக நினைக்காதே. அதையும் தாண்டி இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது. உன் வாழ்க்கை பயணம், உன் எண்ணம் தூய்மையானதாக இருக்கும்போது கண்டிப்பாக நான் உனக்கான உயர்வை கொடுத்தே தீருவேன். இந்த உலகத்தில் உனக்காக யாரும் வந்து உதவி செய்யவும் மாட்டாங்க. நீ உரிமையாக அவங்கக்கிட்ட எதையும் கேட்டு பெறவும் முடியாதுங்கிற அளவுக்கு தானே இன்னைக்கு உறவுகள் எல்லாரும் இருக்காங்க. அப்படி உனக்கு உதவாத, உனக்கு உரிமையை தராத உறவுகளை நினச்சி, அவங்க செய்கிற செயல்களை நினச்சி நீ ஒருபோதும் மன அழுத்தத்துக்கு ஆளாகாதே. யார் எப்படி இருந்தாலும் அவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு கடந்து போய்கிட்டே இரு. அடுத்தவங்க மனசை நோகடிக்க, அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறதுக்கு ஒரு வார்த்தை போதும். ஆனால் அவங்கள கஷ்டப்படுத்திட்டீன்னா அதுக்கப்புறம் நீ 1000 வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொன்னாலும் அவங்க மனசு ஆறாது இல்லவா? ஒரு வார்த்தையை சொல்லி கஷ்டப்படுத்திட்டு அப்புறம் 1000 வார்த்தைகளை பேசுவதற்கு பதிலாக அந்த மோசமான வார்த்தையை
அவங்க மனசை நோகடிக்கிற வார்த்தையை பேசாமலே இருக்கலான்றதை புரிஞ்சுக்கோ. அடுத்தவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு அப்புறம் கெஞ்சுறதுக்கு பதிலாக அடுத்தவங்க மனசை சண்டை போட்டு கத்தி பேசி காயப்படுத்திட்டு அப்புறமா கெஞ்சி கேட்டு ஆறுதல் சொல்லி ஆறுதலாக 1000 வார்த்தை பேசுறதுக்கு பதிலாக முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதை குறைச்சிக்கோ. கெட்டு போன உணவை சாப்பிட்டா அது உடம்புக்கு கெடுதலை விளைவிக்கும். அதே போல தான் உன்னை விட்டுட்டு போன உறவுகளை நீ தேடி போனீன்னா அது உன் மனசுக்கு ஆபத்தாக பிரச்சனையாக முடிஞ்சிடும். யார் உன்னை விட்டு போனாலும் போனால் போகட்டும்னு வாழ்க்கையை விட்டு விட தயாராகு. வாழ்க்கை மனிதனுக்கு தொலைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் தான் அதை தேடி தேடி போய்கிட்டே இருக்கீங்க. தேடுவதெல்லாம் எப்போதும் கிடச்சிடாது. இருப்பதை வச்சுக்கிட்டு மன நிறைவோடு வாழ பழகிக்கோ என் செல்லமே. உனக்கு நல்ல நேரத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்த உன் அப்பன் முருகன் உனக்கான நல்ல வாழ்க்கையும் அமைச்சு கொடுத்துருக்கேன்றதை நீ மறந்துடாதே. பணத்துக்காக வாழ்பவர்கள் சில நாட்கள் மட்டும்தான் உன் நினப்பில் இருப்பாங்க. நேர்மையாக வாழ்பவர்கள் தான் காலத்துக்கும் நினைவில் இருக்கக்கூடியவர்கள்ன்றத நீ புரிஞ்சுக்கிட்டு உண்மையாக நேர்மையாக உன் வாழ்க்கையை அழகாக வாழ தயாராகு. உனக்கு எது பிடிக்குமோ அதையே வேணாம்னு வாழ்க்கை உன் வாயாலேயே உன்னை சொல்ல வைக்கும். உனக்கு பிடிச்சதை வேறு வழியே இல்லாமல் மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்கவும் வைக்கும். உனக்கு பிடிக்காததை சரி எனக்கு ஓகேன்னு சொல்லி உன்னை எடுத்துக்கவும் வைக்கும். வாழ்க்கையும் சூழ்நிலைகளும் அப்படிதான். உனக்கு பிடிக்காததை உன்னை விட்டு விலக்கி வச்சுட்டு உனக்கு பிடிச்சதை எல்லாம் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ளவும் செய்யும். எது எப்படி இருந்தாலும் நீ அத்தனையும் ஏற்றுக்கிட்டு எதிர்கொண்டு தான் வாழ்க்கையை வாழ்ந்து ஆகணும் என் தங்கமே. மீளவே முடியாது, சரியே ஆகாது நீ நினச்ச எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி கடந்து தானே உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. ஒவ்வொரு காலகட்டத்திலும் எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டி இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு இனிமேலும் எந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் நான் கொடுக்க மாட்டேன். எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள தயாராகு. பொறாமப்படாமல் பொறுமையோடு நீ அனைத்தையும் சமாளிக்கும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக இந்த அப்பன் முருகன் உருவாக்கி கொடுப்பேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் கூட உன் விருப்பம் போலவே நான் நல்லபடியாக உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி உன் கைகளில் ஒப்படைச்சி சீக்கிரம் கொடுத்துட்றேன்.